இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி துரை கருணா அவர் இருந்தார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரன். அதிமுகவில் இணைச்சுக்கோங்கன்னு ஓபிஎஸ் கதறாத குறை. இபிஎஸ் அவர்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. விளக்கப்பட்டது தான். ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அதிமுகவுக்குள்ள வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்டை மீண்டும் உறுதியாக சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டதா? இல்லை, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திரு ஓபிஎஸ் அவர்கள் அளித்த பத்திரிகையாளர் நேர்காணல், அதே நாளில் திரு எடப்பாடி பழனிசாமி அளித்த அந்த நேர்காணல், இந்த இரண்டையும் பொதுவெளிகளில் பத்திரிகையாளர் மத்தியில், ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த இரண்டையும் பகுத்து பார்ப்பார்கள். ஆமாம், இவருடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருந்தது, திரு ஓபிஎஸ் அணுகுமுறை, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பின்னடைவருக்கு ஒரு வாய்ப்பு அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் இந்த தர்மயுத்தம், ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாடு வருகிறது. அது ஒன்றும் பெரிய ராஜதுரோக குற்றம் இல்லை. இன்னொன்று, பொதுக்குழுவில் 2000 பேருக்கு மேலே கூடி அவரை வெளியேற்றிட்டாங்க, கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சு, இனியெல்லாம் அங்கே இணைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அனைத்து இந்திய அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி செயற்குழு பொதுக்குழுவில் ஒரு முடிவெடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா, இந்த 2 குழுக்களுக்கும் மேலாக பொதுச் செயலாளருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. சரி, பொதுச் செயலாளரும் கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கலாம். அப்படி அறிவித்ததற்கு பிறகு அடுத்து நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறலாம். மரியாதைக்குரிய மறைந்த எஸ்ஜி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் தொடங்குகிற போது பொதுக்குழு கூடி தான் அவரை முறையாக கட்சியிலிருந்து நீக்கினார்கள். எந்த அடிப்படையில் சேர்த்தார்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நிலையை கருதி அவர் அப்பீல் கொடுக்காமலே, ஒரு மிகப்பெரிய இந்த கட்சி தொடக்க காலத்தில் தன்னோடு துணை நின்றவர், அவர் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரவணைக்கிறார். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் இந்த அனைத்து இந்திய அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பிலே திரு எடப்பாடி பழனிசாமி அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அதுதான நோக்கம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதுதான நோக்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும். அதிமுக ஆட்சி வருவதற்கு இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள், ஒரு ஊருக்கு 100 ஓட்டுன்னு, ஒரு தொகுதிக்கு 5000 10,000 ஓட்டு வெளியில் நிற்குது. காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்கள இணைச்சிக்கிங்கன்னு தான் சொல்கிறார். அன்றைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க, திரு டிடிவி தினகரன் என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடின்னு சொன்னார். அந்த அருமை அண்ணன்ட்ட போய் சொல்லட்டும், நான் தயாராக இருக்கேன், அவரை இணைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்த நிலையிலும் கூட தன்னுடைய பிடிவாதத்தன்மையை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதை தொடர்ந்து மறுத்துட்டு வர்றார். சார், உள்ளார வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதை தான் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக உள்ளுக்குள்ள பல பிரச்சனையை கிளப்பி மறுபடியும் ஒரு தலைவலியாக மாறும்னு எடப்பாடியார் நினைக்கிறார்ல சார்? இல்லை, நீங்கள் இந்த இடைக்காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆமாம், கட்சியில் இந்த 2 தரப்பும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆமாம், அது ஒருங்கிணைகிற பொழுது கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்கிற மனப்பான்மை இருக்கும். தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சுயலாபம் கருதி எனக்கு இது வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ் இல்லைங்கிறது வெளிப்படையாகவே சொல்லிட்டார். சார், எடப்பாடியுடைய தலைமையை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா சார்? ஏற்றுக்கொள்ள தயார்னு தானே இப்போ சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று தானே அதிமுகவில் வரணும், அதிமுகவில் இணைகிறேன் அப்படிங்கிற சொல்கிறது இருக்குல்ல, அதுவே ஏற்றுக்கொள்கிறது தானே. முதலமைச்சராக அவர் அறிவிச்சிட்டாங்க, அவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. எனவே இணைந்து பயணிப்போம் என்பது, தன்னோடு பயணித்த இந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை அங்கே இணைச்சி விட்டுட்டு நாம் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்ன வேணாலும் ஆகட்டுங்கிறதுக்கு தான் கடந்த பல மாதங்களாகவே சொல்லிட்டு வர்றாரு. எனக்குன்னு அரசியலில் இனிமேல் கட்சியில் எனக்குன்னு பெரிய பொறுப்பு பதவிகள் தேவையில்லை என்கிற நிலைக்கு வந்து தானே அதை சொல்கிறாரு. தனி கட்சி கிடையாது, தனி கட்சியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிடணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு.
அப்போ இந்த நிலைப்பாட்டிற்கு கூட ஒப்புக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டினால் எப்படி வெற்றி பெற முடியும்? ஏன் சார் வந்து ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு இபிஎஸ் அவர்கள்? இதுக்கு என்னதான் காரணம்? அது எடப்பாடி பழனிசாமியினுடைய மனச்சாட்சியை பேச விட்டா தெரியும் என்ன பிரச்சனை என்னங்கிறது தெரியல. கட்சி முக்கியம். நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது மாதிரியான பிளவுகள், பிரிவுகள், மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் தலைமையிலே ஏற்பட்டு சரி, அவர்கள் எல்லாம் இணைத்து பயணித்தால்தான் கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம். பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த ஒரு பெரிய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, 100% தொண்டர்களுடைய ஆதரவு பெற்ற தலைவர்கள் புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா. அப்ப அந்த இருவரும் தலைவர்கள் வழியில நீங்க போங்க, எல்லோரையும் அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு அரசியல் தலைமை பொறுப்புல, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு எப்பவுமே எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த பாங்கு இருக்கணும். அதைத்தான் நம்முடைய அந்த இருவரும் தலைவர்கள் வழி நடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வா சாவா பிரச்சனைங்கிற மாதிரி. 2024 தேர்தல் தோல்வியின் நீட்சியாக இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடையும் என்றால் அதை தூக்கி நிறுத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்துவதற்கு புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. நிச்சயமாக அவரால் முடியாது. அதனால தான் எல்லாரும் கதறாங்க. இன்றைக்கு அதிமுகவில் வேட்பாளர்களாக களம் இறங்க முடிவு செய்திருக்கிறவர்கள் அவங்க கட்சி ஒன்றா சேர்ந்தாதாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்க. பாஜகவில் கட்சியில் போட்டியிட விரும்புகிறவர்களும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் போட்டியிட வருகிற பாரதிய ஜனதா கட்சியினரும் சரி ஒன்றுபட்டால் தான் முடியும். ஒரு கணிசமான அளவிற்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுக்கு வாக்குகள் இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான நிலை தானே. எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சார், ஓபிஎஸ் தான் பிரச்சனை, சசிகலாவுமா பிரச்சனை? அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் டைம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரஷரை எடப்பாடிக்கு கொடுக்கலையே. அவங்க அமைதியாக தானே இருக்காங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா போதும், எதுக்கு சசிகலாவையும் சேர்த்துக்கணும்? இல்லை, அவங்க அமைதியாக இருக்கிறார்கள். 2021 தேர்தலில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அவங்க சட்ட போராட்டத்தை நடத்துறாங்க. அரசியல் ரீதியாக தார்மீக போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஆதரவு வாக்குகள் இருக்கு. எதையும் இழந்து விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவரையும் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சசிகலாவையும் அகாமடேட் பண்ணுங்க. நம்ம கடந்த பல பதிவுகள் நான் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக வருகிற பொழுதுதான் ஒரு மகத்தான வெற்றியை, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும். இப்போ ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்குல்ல, இப்போ அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் அங்கே இருக்கு. சிவோட்டர் சொல்றீங்க? ஆமாம். அப்போ இது நான் பல ஆண்டுகளாக, கடந்த 2-3 ஆண்டுகளாக சொல்லி வர்ற யதார்த்த நிலை தான் இது. இந்த நிலையை உணர்ந்து தான் கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியும் முயற்சிக்கிறார். நீங்கள் இந்த முயற்சி என்பது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு உரிய அந்த வலிமை என்பது இப்போது உருவாக்குகிற கூட்டணிக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ மிக மோசமாக விமர்சித்த, எதிரடையாக திரு டிடிவி தினகரன் அவர்களை அந்த துணை பொதுச் செயலாளரிலிருந்து நீக்கியது திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைய தினம். அதற்கு பிறகு கடந்த 9-10 ஆண்டுகளாக நேர் எதிரடையான போட்டி, மிக கடுமையான விமர்சனம். அவர் கூட என்டிஏ அணியில் இணையலாம், அண்ணன் தம்பி ஆகலாம் என்கிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை அந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான் பொதுவெளி கேள்வியாக இருக்கு. ஓகே சார், உள்ளுக்குள்ள ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்லி அழுத்தம் எதுவும் இருக்கா எடப்பாடியாருக்கு? எதுவும் பிரஷர் பண்றாங்களா, இல்லை பாஜக எதுவும் பிரஷர் பண்றாங்களா எடப்பாடியார? அமித்ஷா, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் போன்ற பலருமே திரு எஸ்பி வேலுமணி மூலமாக அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வாங்க எடப்பாடி பழனிசாமியை, அவங்கெல்லாம் இணைஞ்சாதான் நமக்கு வெற்றி சாத்தியம், ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் ஆதரவு வாக்கு வங்கி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த நிலைப்பாட்டிலிருந்து திரு எடப்பாடி மாற்றிக்கொள்ளாவிட்டால்
இதே பிடிவாத தன்மையோடு இருந்து விட்டார் என்றால் இந்த வாக்குகள் சேராமல் ஒதுங்கி இருக்கிற பொழுது அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவங்க சில தொகுதிகளில் கூட ஒரு 50 தொகுதி 100 தொகுதிகளில் கூட அவர்கள் போட்டியிட்டு இவர்களுக்கு பாடம் புகட்ட வேணும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டா இன்னும் மோசமான தோல்வி வரும். இப்படியே ஒதுங்கி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒதுங்க மாட்டாங்க. திருமதி சசிகலா அவர்கள் 2021 மாதிரி இந்த தேர்தலில் ஒதுங்க மாட்டாங்க, ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல தொகுதிகளில் ஒரு 25-30 தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்களை தேர்தல் களப்பணியில் ஈடுபடுங்கள் அப்படின்னு களம் இறக்கியிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. அங்கே அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த முயற்சியை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் பேராவது நம்ம இடம் வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி. ஸோ அது இங்கே அதிமுகவோடு இணைந்து அவர்களுக்கு ஆதரவாளர் கொடுக்கல, அந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவங்களும் எதிராக களமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த செயல் வீரர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னார்ல, என்னை ஒரு பாவச் செயலுக்கு தள்ளிவிடாதீர்கள், நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார்ல. அந்த பாவச் செயல்ங்கிறது திமுகவில் சேரணுங்கிற ஒரு மைண்ட் செட் ஓபிஎஸ் வந்து விட்டாரா? இல்லை, அண்ணா திமுகவுக்கும் ரெட்டலைக்கு எதிராகவும் களமாடுவது என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பாவச் செயலாக அவர் கருதுகிறார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுக வர வேண்டும் என்று நான் கெஞ்சினேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கெஞ்சி கெதறி போய் நின்னா கூட மறுதளிக்கிற இந்த சூழலில் அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய திரு ஓபிஎஸ் அவருடைய அந்த அமைதியும் பொறுமையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு ஆவேசமாக ஆத்திரமாக வருகிற பொழுது ஒரு எந்த நிலைப்பாட்டையும் திரு எடப்பாடிக்கும் தன்னை நம்பி மோசம் செய்த பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னா பெரிய அளவில் பாதிப்பு வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ வந்து ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்டு ஒரு 3,42,000 ஓட்டு வாங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும். நீங்கள் அமமுக பாஜகன்னு ஒரு 30,000 கழிச்சிட்டு 30,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு திரு ஓபிஎஸ் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கால் கிடைத்த வாக்குகள் அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 30,000. நீங்கள் அந்த 30,000ல் 6ல் ஒரு பங்கு வச்சுங்க, 5,000 ஓட்டு வச்சுங்க. ஒரு தொகுதிக்கு 5,000 ஓட்டு திரு ஓபிஎஸ் ஆதரவாளருடைய ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக மாறினால் 80-90 தொகுதிகளில் போயிடுங்க. அதுதான் கள யதார்த்தம். சரி தம்பி, நீங்கள் பாருங்க, இந்த முறை திரு எடப்பாடி இதே பிடிவாத நிலையில் இருந்து இவர்களை யாரையும் இணைக்க மாட்டேன் என்ற முடிவை எடுத்து களம் இறங்குகிற பொழுது திரு ஓபிஎஸ் திரு சசிகலா எல்லாம் இவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்களே. ஆனால் கடந்த முறை நான் பேசினதை விட இன்னும் மோசமான தோல்வி, பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய சூழல் வந்துடும். அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது இன்னைக்கு வேறு மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 200+ இறங்கிட்டாங்க. அவர்கள் களத்தில் இறங்கி கைப்பற்றுவதற்கான முயற்சி, அவர்களுக்கு ஆதரவான நிலை உருவாகி இருப்பதாக சில கருத்து கணிப்புகள், ஒரு 1-2 கருத்து கணிப்பு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை, இவருக்கு ஆதரவான நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு யூடியூப் சேனலும் ஒரு இதழும் தினசரி பத்திரிகையும் இணைந்து கூட ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அப்போ இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய சார்பு நிலையிலிருந்து எடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கு. அதை தாண்டி பொதுவான நிலைப்பாட்டில் இப்போ லயலா ஸ்டூடெண்ட் முன்னாள் ஸ்டூடெண்ட் எடுத்தாங்க, இப்போ சிஓட்டர்ஸ் எடுக்கிறாங்க. சிஓட்டர்ஸ் மீது வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மை இருக்கு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்படிப்பட்ட சூழல் என்பது யதார்த்தத்தை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு இதை நான் பார்க்குறேன். அப்போ இந்த யதார்த்த நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். இன்னொன்று, இந்த சட்ட போராட்டம் தொடரும்னு திரு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. விரைவில் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்களும் எங்கள் அணியும் தேர்தலில் நிற்க வேண்டும், எனவே எங்களுக்கு 2021 நாங்கள் கட்சி சட்டதிட்ட விதிகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதை வந்து நிராகரிக்கலை, அதற்கு என்ன தீர்வு, இப்போ தேர்தல் வருது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் போட்டார்னு வைங்க, அது ஒரு ஆபத்தான நிலை தான். எலெக்ஷன் கமிஷன் அதை ரிஜெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போனால் மறுபடியும் பிரச்சனை உருவாகும். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, இந்த சிட்டி சிவில் கோர்ட், இந்த நீதிமன்றங்களில் இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் இடைக்காலமாக தான் திரு எடப்பாடிக்கு இரட்டையில் இருக்குது. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற பொழுது
நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா அடுத்த வினாடியே சில பேர் சொல்கிறாங்க அந்த கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு வந்தால் சேர்த்துருவாருன்னு. சேர்த்துருன்னு உட்காந்து முடிவு எடுத்துட்டா அடுத்த வினாடியே எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இதில் யோசிக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி தான். சார் உள்ளுக்குள்ள எதுவும் அழுத்தம் இருக்கா சார் அவங்க சேர்த்துக்க சொல்லி? ஓபிஎஸ் அண்ட் சசிகலா வந்து சேரணும்னு நீங்க சொல்றீங்க, அவங்களும் சொல்றாங்க, ஓபிஎஸும் சொல்றாங்க, சசிகலாவும் சொல்றாங்க. ஆனாலும் கட்சிக்குள்ளார அதிமுகவுக்குள்ள இவங்களை அகாமடேட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கா? நான் சொன்னேன்ல, கடந்த முறை சட்டமன்ற கூட்டம் தொடங்கி ஒரு 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தபோது சொன்னாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்தாதாங்க நம்ம ஜெயிக்க முடியும், கள யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பவும் சொன்னாங்க. இப்ப புதிதாக தேர்தலுக்கு போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், விருப்ப மனு கொடுத்தவர்கள்ல பல பேர், பல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தினமும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாரதிய ஜனதா கட்சியுமே திமுக ஒரு வலுவான கூட்டணி இருக்கு, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அவர்களை வீழ்த்துவதற்கு அதிமுகவில் பிரிந்திருக்கிற அந்த வாக்காளர்களை சேர்க்கணுங்கிறத நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த 3 பேர், அமித்ஷா, பியூஷ் கோயல், நம்ம நிர்மலா சீதாராமன், மோடிக்கும் அந்த எண்ணம் இருக்கு. இப்போ அதில் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டு வரும். 120, 128, 30, 130 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் அது சாத்தியம். அப்போ அந்த அளவிற்கு 160, 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 130, 135 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான அந்த வல்லமை, வலிமை, அதற்கான வாக்கு சதவீதம் இருக்கிறதாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை எப்படி கட்டமைத்து, நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, என்டிஏவில் இருந்த எல்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்க, அது ஒரு 18%, இது ஒரு 20%, 38%, 40, 41% இருக்குது, இன்னொரு 4-5% வந்தால் எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கடந்த பதிவு கூட பேசணும், அந்த 18% பாஜகங்கிறது ஒரு 10-12%, 12% மேலேயே கூட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இந்த வாக்குகள் தான் அந்த 12%. ஒரு 3-4% டிடிவி கொடுத்துடலாம், அவர் போயிட்டார், அண்ணன் கூட போய் சேர்ந்துட்டார். அப்போ அது போக மிச்சம் 8-10% இருக்கு தம்பி, இருக்கு வெளியே ஒரு 8-10% இருக்கு. அதுதான் நம்ம தேர்தல் வந்தால் தான் நமக்கு அது தெரியும். நிரூபிக்கலை, அவர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, தனி மனிதன் ஆயிட்டாரு, அவரால் அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கல்ல. அது அவர் ஓபிஎஸை பொறுத்த அளவில் ஒரு அமைதி புயல் தான். கிளம்புறப்போ அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கிறோம். அதை உணரணும், அவர்கள் உணர வேண்டும். உணர்ந்தால், அதுதான் நான் சொன்னேன், 100 மடங்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆசை உண்டு, விருப்பம் உண்டு, எண்ணம் உண்டு. அதை விட ஒரு 1000 மடங்கு திரு எடப்பாடிக்கு வேணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சராக போகிறார். அதிமுக ஆட்சி வந்தால் அவர் தான் முதலமைச்சராக போகிறார். அப்போ முதலமைச்சர் ஆவதற்கு உரிய அந்த வாக்குகளை பெறுவதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் இங்கு வர வேண்டும் என்று கருதணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் சேர்க்கவே மாட்டோம்னு சொன்னார்ல, வந்துட்டார்ல, வந்து பாஜகவோட போட்டாச்சு. டிடிவி தினகரனுக்கு இது கட்சிக்கு சம்பந்தமே இல்லை. 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் அம்மாவால் தூக்கி வீசப்பட்டு சிங்கப்பூரில் இருந்தவருக்கு இங்கே என்னங்க கட்சி வேலைன்னு கேட்டார்ல. இந்த துரோகிக்கு ஒரு பட்டம் கொடுக்குறதுன்னா அவருக்கு தான் கொடுக்கணும்னு டிடிவி பேசினார்ல. அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் திரு ஓபிஎஸ் எப்போயாவது வச்சுருக்காரா? இல்லை. அப்போ டிடிவி தினகரனையும் நீங்கள் இணைத்து கொண்டு விட்டீர்கள். அப்போ இவரை இணைப்பதற்கு, இவரோடு பயணிக்கிற இன்னுமே எந்த பதவியும் பொறுப்பும் வேண்டாம், இவரோடு நாங்கள் வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், வெறும் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்களா ஆயிரக்கணக்கானவர் உட்கார்ந்து பார்த்தேன் சார். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். இந்த எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்குமான மோதல் என்பது அந்த எம்பி சீட்டில் ஆரம்பிச்சுது. தன்னுடைய ஆதரவாளர் தர்மருக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஓபிஎஸ் கேட்டார், அங்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. ஓபிஎஸ் தான் தர்மருக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் தர்மரை இன்னைக்கு எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரே சார். அதாவது இந்த 2ஆம் தர்ம யுத்தம் தொடங்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மூல காரணமே தர்மர் எம்பி தான். அந்த 2ஆம் யுத்தத்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் களமாடுவோம், தொண்டர்கள் உரிமையை மீட்போம் என்று குரல் கொடுத்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனும் அவங்க தான். ஏன்னா எல்லோருமே போயிட்டாங்க. எல்லோரும் போனாலும் கூட தர்மரும் போயிட்டாரு. தர்மரும் போயிட்டாரு. அரசியலில் ஒவ்வொருவருக்குமே தங்களுடைய எதிர்காலம் தொடர்பான கனவுகள் நிறைய இருக்கும். அப்படி வருகிற பொழுது எங்கே சென்றால் பலன் பயன் அப்படிங்கிற பார்வை இருக்கும்.
அந்த மாதிரி மனோஜ் வைத்திலிங்கத்துக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இனி நம்மை சேர்க்கவே மாட்டார், அவரோடு இணைந்து அதிமுகவில் பயணிக்க முடியாது என்கிற உறுதியான முடிவை எடுத்து திமுகவுக்கு போகிறாங்க. மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் நமக்கு தேவையான பதவி பொறுப்புகள் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு வாங்கலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக பயணிக்கிற நமக்கு அண்ணன் வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு பாதகம் வருமோ அப்படிங்கிற மாதிரி தர்மர் இந்த முடிவெடுத்து போயிட்டார். யார் போனாலும் அவர் சொல்லிட்டார், என்னுடைய சட்ட போராட்டம் இந்த அதிமுகவை இணைப்பது ஒருங்கிணைப்பது என்கிற சட்ட போராட்டம் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 4ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கிறது நமக்கு ஒரு தெளிவாக தெரியும். இதை தாண்டி பாஜக தரப்பில் உங்களோடு பேசுகிறார்கள் போது அது ரகசியம், பரம ரகசியம் சொன்னார். அப்போ அந்த தரப்பிலையுமே பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடியாருக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக கொடுப்பாங்கங்கிறேன். நான் சொன்னேன்ல சார், கடந்த காலங்கள்லையும் பல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. இல்லை இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை என்பது தேர்தல் நெருங்க எல்லோருடைய நிலைப்பாடு மாறுதில்ல. வலுவான கூட்டணி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே தேமுதிக கூட பேசுகிறாங்க, வேறு யாராவது வந்தால் கூட அகாமடேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மனோநிலை இருக்குல்ல. அப்போ பிரதான எதிர்க்கட்சிக்கு அந்த மனோநிலை வரும்ல, யாரெல்லாம் நமக்கு தேவையோ அவர்களெல்லாம் அரவணைச்சுக்கிறோம்னு. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலோர் எம்எல்ஏவா விரும்பணும், எம்எல்ஏ சீட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்போ வெளிப்படையாக அங்கங்கே இப்போ என்ன மாதிரி நண்பர்கள்ட்ட பேசுகிற போது அவர்கள் வட்டாரத்தில் பேசுகிற போது இதை வலியுறுத்துகிறாங்க. யதார்த்தம் இதுதான். நம்ம ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு பிரிஞ்சு போனால் கூட நமக்கு வெற்றி தானே. நம்ம ஏற்கனவே பல பதிவில் பேசியிருக்கோம். இதே தியாகராயன் தொகுதியில் 143 137 ஓட்டில் சத்யா தோத்தார். கடந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி 17 ஓட்டில் அந்த சின்னசாமின்னு கோயம்புத்தூரில் தோத்துட்டார். ஒரு 400 நம்ம ஒரு 38-40 தொகுதிகளில் மார்ஜினில் தான் தோற்றுருக்காங்க. 2000 1500 3000 ஓட்டு. அப்போ தான் இதை நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்கிற அடிப்படையில் இந்த கட்சியை அதிமுகவை இன்று வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும், இருக்க வேண்டும். இருந்தால் கட்சி நிச்சயமாக மீண்டும், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அரசு சார்ந்த அமைப்புகள், அரசினுடைய இருக்கிற அரசுடைய ஆசிரியர், இந்த பக்கம் மருத்துவர்கள், செவிலியர், எல்லா தரப்பும் போராட்டம். ஆமாம். அப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதுங்கிறது அந்த போராட்டங்களின் மூலமாக தெரியுது. இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே மின்கட்டண உயர்வு, வீட்டு வசதி உயர்வு, பல்வேறு விதமான இடையூறுகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும், இது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்று கருதுகிற அதிமுக தொண்டர்களுக்கும் எப்படிப்பட்ட சூழல் இப்போ இருக்குது, வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு. நம்ம வாக்காளர்கள் எப்போவுமே எப்படி பண்ணுவாங்க, ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டணும், ஓடுற குதிரையில் தானே பணம் கட்டணும். வெற்றி வாய்ப்பு அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திமுக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிருச்சு. 8-9 மாதங்களாக எங்க பார்த்தாலும் ஆமா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு போட்டாரு. ஒவ்வொரு விதமான தலைப்புகளை வச்சு இப்ப தலைகுனிய விட மாட்டோமா. இப்ப 234 தொகுதிகள்லையும் 70க்கும் மேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களை களம் இறக்கி 234 தொகுதிகள்லையும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டாங்க. அதற்கு இணையான அதை திமுக அணியை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கான வியூகங்களை இன்னும் இங்கே வகுக்கலை. இன்னும் யாரோட யாருக்கு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதிங்கிறத பாஜக உட்பட யாருக்குமே இன்னும் பண்ணலை, தெளிவில்லை. ஆமாம், அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. திமுக கூட்டணியில் ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. 1-2 அதிகமாக கேட்டால் கூட கொடுத்துடலாம், ஒரு அதிகபட்சம் கேட்குறவங்கள உதயசூரனை கூட நிற்க வச்சு பண்ணலாங்கிற மாதிரி கூட அவங்களுடைய அந்த கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ அதை வீழ்த்துவதற்குரிய வல்லமை மிக்க ஒரு கூட்டணியை, வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும். பலகீனமான, இன்றும் சொல்லுகிறேன், பலகீனமான நிலையில் இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அதிமுகவை பலப்படுத்துவதற்கு வெளியில் இருக்க சக்தியில கொண்டு வரணும். அது ஆதாயம் தானே. அவங்களுக்கு எதிராக இங்கே, அதாவது பல சந்தர்ப்பங்களில் எதிரான நிலைப்பாடு 4-5 வருஷமா இருந்தது. ஆனால் இன்று வந்தால் நல்லது அப்படிங்கிற மனோபாவம் கட்சியினரை வந்துருச்சு, கட்சியினுடைய முன்னணியினரில் வந்துருச்சு. இந்த முன்னணியினரில் பிள்ளையார் சொல்லி போட்டவங்க தான் அந்த 6 பேர். அதில் ஒருத்தர் போயிட்டார், இன்னும் 5 பேர் அங்கே மனப்புழுக்கத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாஜக அழுத்தம், அதிமுக அழுத்தம். மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தார்னா
நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி, வலிமையான அதிமுக வரும், வாக்கு வங்கிகளும் இருக்கிறது, வெற்றி சாத்தியம். எடப்பாடி அந்த முடிவை எடுப்பாரா பொறுத்திருந்து. ஓகே சார், 4ஆம் தேதி இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அதாவது பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை அதிமுக வீழ்த்த முடியும், என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.